அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் தினமும் இறை அன்பு எழுதிய தோன்றியது என் சிந்தைக்கு என்கின்ற குறும்படத்தில் இருந்து அவருடைய அந்த குறும்படத்திலிருந்துள்ள அந்த தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாத்தா என்கின்ற தமிழ் குறும்படம் என் ராஜா என்பவர் இயக்கியது. வயோதிகர் ஒருவர் வயல்களை நேசிக்கும் மனம் படைத்தவர். ஊருக்கு வெளியே நெடுஞ்சாலையில் அருகில் இருக்கும் தேநீர் கடைக்கு செல்கிறார். அப்போது நெடுஞ்சாலையோரம் சின்ன நாய்க்குட்டி முணுமுணுக்கு ஓடி கேட்கிறது. அதை எடுத்து வருகிறார், கொஞ்சுகிறார், வீட்டுக்கு கொண்டு வருகிறார். அதை உழுதுந்து டிராக்டர் ஒன்றின் அடியில் விரிப்பு விரித்து படுக்க வைக்கிறார். உணவு தருகிறார். அக்கறையோடு அதோடு பேசுகிறார். நாய் வளர்கிறது. அவருடைய தனிமைக்கு அதுவே மருந்து. வயலின் ஒரு முறை தள்ளாடி விழுந்து அவருக்கு ஊண்டுகோடாய் இருந்த வரப்பை அடைய உதவுகிறது. அதுவின்றி அவரால் வாழ்வை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அக்கம் பக்கம் இருக்கும் வயல்கள் எல்லாம் வீட்டு மனைகளுக்காக விற்கப்படுகின்றன. தரகர்கள் வந்து அவரிடம் விலை பேசுகிறார்கள். மறுக்கிறார். மகன் வருகிறான். விற்க சொல்லி கோபமாக பேசுகிறான். மசியவில்லை. தலைநகரின் வேளாண்மைக்கு உயிர் கொடுக்க உழவர்கள் நடத்தும் போராட்டம் பற்றிய செய்தியை தொலைக்காட்சியில் பார்க்கிறார். நானும் போராட்டத்தில் கலந்து கொள்வேன், டெல்லி செல்வேன் என்று பையோடு கிளம்பும் அவர் தேநீர் கடையில் பணம் கொடுத்து மணியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு செல்கிறார். தேநீர் கடைக்காரனோ நாய்க்கு பொறை கூட போடாமல் விட்டு விடுகிறான். நாய் அவரை தேடி வீட்டுக்கு வந்து அலைகிறது. ஒரு நாள் தேநீர் கடையோரம் சென்று நெடுஞ்சாலையில் அவர் வருகை என காத்திருக்கிறது. தலைநகர் சென்று அவர் அங்கேயே இறந்து விட்டார் என்று யாரோ சொல்லி மணி நெடுஞ்சாலையில் சென்ற வாகனத்தில் அடிபட்டு இறந்து விடுகிறது. பெரியவர் கண்டெடுத்த இடத்திலேயே அவர் மரணத்திற்காக உயிரை விட்டு விடுகிறது. பார்த்து முடித்தபோது கண்கள் பணித்தன. தன் இனத்தை விட மனிதர்களை நேசிக்கும் மகத்தான பண்பு நாய்களுக்கே உண்டு என்று மிக அழகான ஒரு வரியை குறிக்கிறார். உண்மையில் நாய் நன்றி விசுவாசம் உள்ளது என்று சொல்வார்கள். அதை இந்த கதையில் நாம் பார்க்கிறோம். இந்த குறும்படத்தில் அடுத்து அவர் ரசித்த கவிதையாக கதிர் பாரதியின் மிசியாவிற்கு 3 மச்சங்கள் தொகுப்பில் ஆசையோடு வந்த கதை. மருத்துவமனையிலிருந்து துவண்டு நாட்டின ஆயாவை வீட்டுக்கு ஏந்தி வரும் முடுக்கு பாதையை தலை குப்புற அசைவற்று கிடந்த வண்ணத்து பூச்சி இழுத்து போகின்றன என்று